நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன், புலிஸ் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டர் உறுப்பினராக இருக்கிறேன். ஒரு தொண்டனை எப்படி உருவாக்க வேண்டும் என்று இந்த தளபதிக்கு தான் தெரியும். அதே போல் நம்மளோடு நம்முடன் இருப்பவர்தான் ஒருத்தர் முதலமைச்சராக வேண்டும். அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். தளபதி பெரிய கோடு ஆன கோடி பரம்பரையிலிருந்து வந்தவர் அல்ல. கஷ்டங்களையும் அவமானங்களையும் அசையங்களையும் பட்டுதான் இந்த நிலைக்கு இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது உனக்கு என்ன தேவை, இந்த ஏழைகளுக்கு தேவை என்பதை அவரால் தான் யூகிக்க முடியும். அவரால் தான் முதலமைச்சராக இருக்க முடியும். நம்மில் ஒருவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் உழைத்து 5 மாவட்டங்களாக பிரிக்கும் பொழுது சீமான்கள் பணக்காரர்கள் கோடிக்கடியாக கொட்டிகள் என்று சொல்லும் போதும் என் கழக தலைவரும் தளபதி அவர்களும் என்னை மாவட்ட செயலராக்கினார். என்னுடன் இணைந்து 4 பேர் வசதியே இல்லாத அவர்களை ஒரு இமை பரிதும் யோசிக்காமல் கழக தலைவரும் பொதுச் செயலரும் மாவட்ட செயலராக்குகிறார். இன்று சேலம் மாவட்டத்தில் 5 பேர் இருக்கிறோம். அதே மாதிரி ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத வரலாற்றில் நிகழாத நிகழ்வுகள் ஏழை எளியோர் அத்தனை பேரும் எம்எல்ஏ ஆக்க முடியும். அப்படிதான் உருவாகியது சேலம் மாவட்டத்தில் இந்த தமிழக வெற்றி கழகம். எவ்வளவு உதவிகள், எத்தனை கைம்பெண்களுக்கு தையல் மிஷின்கள்